சி அந்த ஏன் நான் இதை பற்றி சொல்லிடுறேன், பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை, நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் மர்டர் கேஸ் எல்லாரும் எங்கூரில் போகிறோம், அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நமக்கு நம்ம ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் சில டீட்டெயில்ஸ் இப்போ இல்லை. அர்லியர் ஹி வாஸ் அ ஹிஸ்ட்ரி ஷீட்டர், அந்த கோர்ட் மூலிமா அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் வாஸ் க்ளோஸ்ட். பட் அதை முன்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்தனா we are not ruling out any chances. So further investigation will only prove. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ என்ன நடந்ததுன்னா ஐ cannot point out to a particular thing. இப்போ நான் அதை பற்றி சொல்ல முடியாது. பட் எல்லா ஆங்கிள்ஸ் விசாரிக்கிறோன்னு சொன்னேன் நான். See, it will come out clearly in the investigation. But on the face of it, நீங்க பார்த்தனா you can see that there seems to be some strong angle pointing towards this direction if at all there is a retaliation. So அதை தான் நான் சொல்கிறேன். பட் இல்லை கம்ப்ளீட் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகே, நம்ம நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா இந்த 3 மணி நேரத்தில் நம்ம முதல் அக்யூஸ் ஃபீஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும்போது நம்ம நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டோம். நம்ம அடிஷ்னல் கமிஷனர் மூலிமா மீதி நம்ம சிட்டி போலீஸில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க. நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க, சில சீனியர் ஆஃபீஸர், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் படி தான் இந்த முதல் அக்யூஸ்டு மூலிமா நம்ம தேடும்போது ஸோ we were able to get them early. அதில் சான்ஸ் சரண்டர் வேண்டு சொல்லியிருக்கீங்க, நமக்கு we know very clearly how எவ்வளோ நம்ம ஆளை வேலை பார்த்துருக்காங்க. பட் இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த பாலு அலியாஸ் பொன்னை பாலு அவர் மேலே கிட்டத்தட்ட 4 கேஸ் இருக்கு. அண்ட் தென் மணிவண்ணன் மேலே ஒரு கேஸ், திருமலை மேலே 7 கேஸ், திருவெங்கடம் மேலே 4 கேஸ், இந்த மாதிரி எல்லார் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்கு. 2 ஓராளுக்கு மட்டும் அருள் மேலே ஒன்றுமே இல்லை. பட் அதை இப்போ தேடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் சந்தோஷ் இருக்கிறான், அவர் மேலே சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கேஸ் இருக்கு. ஸோ பட் இப்போ டீட்டெயில்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம். பட் சில பேர் மேலே பழைய கேசஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம நேத்திலிருந்து விசாரிச்சுட்டே இருக்கிறோம். அது மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க, அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது. பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டைரக்ட் த்ரெட்டு நமக்கு எந்த வெளியிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி ப்ரைவேட் நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, அப்படி ஒன்றுமே இல்லை. பட் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி, அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது நம்ம ஆள் ஐஎஸ்எல்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் ஒன்று ஸ்பெசிஃபிக் த்ரெட் ஒன்றுமே நம்மகிட்ட வரலையே. ஆமாம். ஸோ இன்னும் அவர் கன் திருப்பி நம்மகிட்ட 13ஆம் தேதி ஜூனில் திருப்பி வாங்கிட்டாரா. ஸோ அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு, அது 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோடில் சரண் பண்ணாரா. பட் திருப்பி 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரா. ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷனில் இருக்கு. அந்த அவங்க சொல்றாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு. பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது. அதை தான் நான் சொன்னேன், டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு நமக்கு. ஸோ இது சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதானே நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அப்படி சரியான அக்யூஸ்டு சொல்றாங்க. ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலே தான் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க இங்கிருந்து அவங்க
இப்போ செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் இங்கேருந்து முதல் போகிறாங்க. பட் அங்கேருந்து கரெக்டாக சரியான பரியல் எங்கே பண்ணோன்னா இப்போ பேசிகிட்டே இருக்கிறாங்க. மேக்ஸிமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்குது, அதை தான் நம்ம எடுத்து இருக்கோம். ஸோ எங்கே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம், ஒரு தனியாக இதில் நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை. பட் நிறைய ஆஃபீஸர்ஸ் நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸர்ஸ் சிச்சுவேஷன் பேஸ்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக வழியில் இருக்குது. காலையில் நீங்கள் பார்த்தீங்க மருத்துவமனையில் நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க, அங்கே கொஞ்சம் இமோஷ்னல் இருக்கிறாங்க, அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன். கொஞ்சம் நேரம் பேசினா அப்புறம் நம்ம அடிஷ்னல்ஸ் 2 இருந்தாங்க, டிராஃபிக் இவங்க எல்லாம் சரியான பேசிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க. டிராஃபிக் சிச்சுவேஷன் நார்மல் இருக்குது, போகிற வழியில் எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை சொன்ன நீட் பேஸ்டு. இந்த காலையில இருந்து நம்ம சுமார் 300 மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ் காந்தியில். இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்டில் கேட்டானா, பிகாஸ் இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது, ஸோ அங்கே கொஞ்சம் வெளியே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நடுவில் சில பிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க, கோலத்தூரில், பெரம்பலூரில், செம்பியம், ஒட்டேரி, ஐனவரம், புன்னமல்லி ஹை ரோட், இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷனில் அங்கே ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.